தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டத்திற்கும் மேலே ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், போஸ்டிங்ஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்துடலாம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குங்க. அதில் இந்த மாதிரி அப்பப்போ கொடுக்க முடியாத கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் பற்றின அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையிலேருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கூகுள் டிரைவ் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட அப்ளிகேஷனையும் தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா விருதுநகர், திருப்பூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், தேனி, தஞ்சாவூர், தென்காசி, சிவகங்கை, சேலம், புதுக்கோட்டை, மதுரை, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், கடலூர், கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, அரியலூர், இத்தனை மாவட்டத்தில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ண முடியாது. அதனால் அதிகபட்ச வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிட்டோன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரிலாம் காமனாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மதுரை நோட்டிஃபிகேஷன் எடுத்திருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், லாஸ்ட் டேட் வந்து 24/3/2025 கொடுத்துருக்காங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனுக்குமே மோஸ்ட்டாக இந்த 24/3/2025 தான் லாஸ்ட் டேட்டு. மாலை 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லா நோட்டிஃபிகேஷன்லேயும் ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்களுக்கு தபால் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இது கூடவே சாஃப்ட் காப்பியை மெயில் பண்ணவும் அவங்க சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மருத்துவ பணியாளர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 40 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டும், ஒரு 40,000 சேலரியும். அடுத்து ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கும் டிகிரிலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 12,000 சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இதில் அடுத்து சோஷியல் ஒர்க்கர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 23,800 சேலரி. MSW கோர்ஸ் முடிச்சிருக்கணும், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சீனியர் லேப் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 40 வயசு வரைக்கும் 25,000 மந்த்லி சேலரி. MSc வந்து மெடிக்கல் மைக்ரோபயாலஜிலையோ, பயோடெக்னாலஜிலையோ, இல்லை பயோ கெமிஸ்ட்ரிலையோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், லேப் அட்டெண்டர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும். 8,500 சேலரி. அடுத்து பாருங்கள், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்குது. 10th 12th இல்லைனா டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். டைப்பிங் தமிழில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12,000 மந்த்லி சேலரி. அடுத்து டிரைவர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 40 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டும், 10th முடிச்சுட்டு LMB லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தாலே அப்ளை பண்ணலாம். 13,500 சேலரி. அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு 12th பாஸ் பண்ணிவிட்டு டிப்ளமோ சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸோ இல்லை டிப்ளமோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். 14,000 மந்த்லி சேலரி. 35 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸு, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸில் 50 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தாலோ இல்லை BSc நர்சிங்கோ முடிச்சிருக்கணும். தமிழ்நாடு நர்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 18,000 சேலரி. அடுத்து இதே மாதிரியே மல்டி பர்பஸ் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே அப்ளை பண்ணலாம். 8,500 சேலரி. இதுக்கும் கிட்டத்தட்ட 34 வேக்கன்சிலாம் இருக்குது. 45 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டும் இருக்குது. ஸோ அடுத்து லேப் டெக்னீஷியனு, ஃபார்மஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே சம்மந்தப்பட்ட துறையில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், இல்லைனா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபார்மஸ்ட்டுக்கு 15,000ம், லேப் டெக்னீஷியனுக்கு வந்து 13,000ம் சேலரியாக கொடுக்குறாங்க. அடுத்து மிட்வைஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 40 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. டிப்ளமோ இன் ஆக்சிலரி மிட்வைஃப் நர்சிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 15,000 மந்த்லி சேலரி. அடுத்து இதே மாதிரியே இன்னும் சில டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கிளீனர் போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டான வேக்கன்சி, அதாவது லேப் கம் ஸ்டோர் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டிப்ளமோ லேப் டெக்னீஷியன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். டென்டல் டெக்னீஷியன் போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான போஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு BCom டிகிரி வித் டேலி தெரிஞ்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். 16,000 மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. யோகா இன்ஸ்ட்ரக்டர் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்ல சேலரி கொடுக்குறாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் எதுவுமே பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, எல்லாமே ஒரு டெம்ப்ரவரி வேக்கன்சி தான். விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட மதிப்பெண் சான்றிதழ், அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, இருப்பிட சான்றுக்கு வந்து ப்ரூஃபாக வந்து உங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இல்லைனா வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டர் ஐடி, இதை தான் ஒன்று வைக்கணும். ஸோ அதே மாதிரி முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதற்கான டாக்குமெண்ட்ஸு, அதே மாதிரி ப்ரியாரிட்டி இருந்துச்சுன்னா அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு, ஸோ இதை வந்து போஸ்ட் மூலமாக அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டோட மெயில் ஐடிக்கு சாஃப்ட் காப்பியும் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயிலில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ சில டிஸ்ட்ரிக்டில் மெயிலே கேட்கல, பட் மற்ற மோஸ்ட்டான சில டிஸ்ட்ரிக்ஸில் மெயிலும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மெயில் கேட்டிருந்தால் மெயில் கொடுங்க, இல்லைனா டைரெக்டாக தபால் மூலமாக மட்டும் அனுப்புங்க. ஸ்பீட் போஸ்ட்டில் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நேரில் போய் கொடுக்கலாம். ஸோ இதை தவிர்த்து இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.